ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஆக்ஷனுக்கு முன்னாடி டபாங் டெல்லி கேசி டீம் யாரையெல்லாம் ரீடைன் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் உட்பட. அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் நவீன்குமார் கோயத் வந்து இன்ஜுரி காரணமாக ரிலீவ் ஆகி போயிருந்தாரு டபாங் டெல்லி கேசி டீம்ல இருந்து. அண்ட் இப்போ அவருக்கு ரீசெண்டாக ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கு அவரோட ஜாப்ல. ஸோ அந்த நவீன் எக்ஸ்பிரஸ் சீசன் 11 ஆக்ஷனுக்கு டபாங் டெல்லி கேசியால ரீடைன் பண்ண முடியுமா? ரூல்ஸ் என்ன சொல்லுது? ரீடைன் பண்ண வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் 10 பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டெரிஃபிக்காக இருந்துச்சு. முக்கியமாக நவீன் எக்ஸ்பிரஸ் இருந்த சமயத்தில் ஒரு போட்டி ஜெயிப்பாங்க, ஒரு போட்டி தோற்பாங்க, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சே தமிழ் தலைவாஸ் கிட்ட தோத்துட்டு தான் சீசன் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இருந்த டபாங் டெல்லி கேசி அதுக்கப்புறமா, அதாவது நவீன் எக்ஸ்பிரஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவர் வந்து ஃபுல்லாகவே விலைக்கு போயிட்டாரு, ரூல்ட் அவுட் ஆகி. அவ்வளோதான், இந்த டீம் தேரவே தேராதுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த டீம்ல இருந்து பயங்கரமான யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சு டீமை சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக அந்த டீமோட லீடராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்த ஆஷு மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமை வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்துச்சு. ஸோ இந்த டீம் பிளே ஆஃபுக்கெல்லாம் சூப்பராகவே குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. செம்ம சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த பிகேஎல் சீசன் 10 கொடுத்துருந்தாங்க. அதற்கு முக்கியமான ரீசன் இந்த டீமோட யங்ஸ்டர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் யார் யார் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் இவங்க என்ஒய்பியா பிகேஎல் சீசன் 10 சைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணி ஆகணும். அந்த 4 பேர் யாரு தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த 4 பேருமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் இந்த பிகேஎல் சீசன் 10 பொறுத்த வரைக்கும். அண்ட் சீசன் 11க்கும் அவங்க முக்கியமான பிளேயர்ஸா இருப்பாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகேஷ் தாகியா, ரைட் கார்னர் பிளேயர். அண்ட் இவர் தான் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு வந்து தட்டி தூக்கியிருந்தாரு. ஸோ இவர் தான் ரீடைன் பண்ணப்படுவார் முதல் பிளேயரா டபாங் டெல்லி கேசியால. என்ஒய்பி ஆஃப் த சீசன் இவர் ரீடைன் பண்ணலாம். எப்படி இவர் என்ஒய்பியா இல்லைனாலுமே இவரை ரீடைன் பண்ணியிருப்பாங்க. யோகேஷ் தாகியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு பிகேஎல் சீசன் 10. அதுவும் டீம் வந்து மோசமான நிலைமையில இருந்தப்பவும் கூட. அண்ட் அதை தொடர்ந்து இவரோட பார்ட்னரா இருந்த, இவரோட ஃப்ரெண்டா இருந்த அப்படின்னு சொல்லலாம், லெஃப்ட் கார்னர்ல பிளே பண்ண ஆஷிஷ் மாலிக். இவரும் ஒரு டிஃபெண்டர் தான். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் வேர்ல்டு கப் வின்னரும் கூட. ஸோ கண்டிப்பா இவரையுமே ரீடைன் பண்ணுவாங்க. பிகேஎல் சீசன் 10 ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தா அப்படின்னா அடுத்த என்ஒய்பி பார்க்கும்போது மனு தேஷ்வால் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரைடர். ஸோ அவரை வந்து ரீடைன் பண்ணுவாங்க. சீசன் 10 அவளுக்கு பெருசா ப்ராமிசிங்கா அமையல. பட் சீசன் 11 வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இமண்ட் அன்டில் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் கவர் பிளேயர். ஸோ அவரையும் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ இமண்ட் அன்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா என்ஒய்பியா சைன் பண்ணி எடுக்கப்பட்ட பிளேயர் தான் டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும். இந்த 4 பிளேயர்ஸ் ஆபியஸா அப்படியே ரீடைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த என்ஒய்பி ரீடென்ஷன் மட்டும் இல்லாமல், இது என்ஒய்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரிட்டன்ஷன், அதாவது கிளப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ரிட்டன்ஷன். ஸோ இது இல்லாமல் வேற யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்கள ரொட்டேட் பண்ணி தான் ரைடிங் வந்து யூனிட் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா ஆக்ஷனில் இவங்க நவீன்குமார் கோயத்தை பேஸ் பண்ணி தான் ரைடிங் யூனிட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஷு மாலிக்கை வந்து தமிழ் தலைவாசி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஸோ அங்கே வந்து கார்டு அவங்க கிட்ட இருந்த வந்து ரிட்டைன் கார்டை வந்து யூஸ் பண்ணி தான் ஆஷு அவங்களோட டீமுக்குள்ள கொண்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த எஃப்விஎம் தான் ஆஷு மாலிக்கை உள்ள கொண்டு வர வச்சது. ஆஷு மாலிக் 3 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த வகையில் ஆஷு மாலிக் கண்டிப்பா ரீடைன் செய்யப்படுவார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆஷு மாலிக் தான் முதல் சாய்ஸா இருக்கும் டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும். இஸ் த ஹீரோ, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஆஷு மாலிக் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா இருக்க போறாரு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஷு மாலிக் ஆபியஸ் சாய்ஸ், நீங்களே அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் வேற எந்த ரைடரை ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட சாய்ஸ் மஞ்சித்தை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி மஞ்சித்தை ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு யங்ஸ்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த சீசன் பிகேஎல் சீசன் 10 ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்திருந்தாரு ஆஷு மாலிக்கு. ஸோ என்னோட சாய்ஸ் மஞ்சித் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சில சாய்ஸஸ் இருக்கு. மீட்டு சர்மா வந்து இங்க வந்து இருக்காரு. மீட்டு சர்மாவை ரீடைன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நோ. மீட்டு சர்மா வந்து பேக்கப் தான் எடுத்திருந்தாங்க ஆஷு மாலிக்கு. இங்க ஆஷு மாலிக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஆஷு மாலிக் அண்ட் மஞ்சித்தை ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 2 ரைடர் போதும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மீட்டு சர்மாவை ரிலீஸ் பண்ணுவாங்கிறது தான் என்னோட ஆபியஸ் சாய்ஸா இருக்கு.
ஸோ அது இல்லாமல் டிஃபென்ஸ் பக்கம் என்ட்ரி வேணாம் அப்படின்னா அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. இதிலிருந்து யாரையாச்சும் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுனிலாக இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சுனில் தான் ரீட்டைன்ஷனுக்கு இருக்கும். சுனிலுக்கு வந்து அவ்வளோவா சான்சஸ் கிடைக்கல, இல்லை கிடைச்ச சான்சஸாக யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் வந்து சுனில் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் பொசிஷன். நம்ம யோகேஷ் ஜாகியா இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பொசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இங்கே சுனிலுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மறுக்கப்பட்டது, அது உண்மைதான். சுனில் வந்து சூப்பரான ஒரு பிளேயர். அதற்கு முன்னாடி சீசன் பட்னா பைரட்ஸில் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த ஒருத்தர் தான். ஸோ சுனில் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் கூட. ஒரு பேக்கப்பாக யோகேஷுக்கு பேக்கப்பாக அவரை ரீட்டைன் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சுனில் ஒரு ஆப்ஷனாக இருப்பாருங்கிறது எனக்கு தோணுது. மற்றபடி இங்கே வேற எந்த ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கே வந்து இன்னும் 2 கவர் பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த் லெஃப்ட் கவர், இன்னொருத்தர் மோஹித் ரைட் கவர். 2 பேருமே PKL சீசன் 10ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் அண்ட் டிஃபென்ஸில் செமவா யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. முக்கியமாக விக்ராந்தோட பர்ஃபார்மன்ஸ்லாம் தெரியா இருந்துச்சு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ராந்த் லெஃப்ட் கவர் அண்ட் மோஹித் ரைட் கவர், இந்த 2 கவர் காம்போவையும் ரீட்டைன் பண்ணலாம். இவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப யங்கான டிஃபென்ஸ் யூனிட் தான். யோகேஷ் ஆஷிஷ் ஆல்ரெடி NYPல ரீட்டைன் பண்ணியிருந்தோம். விக்ராந்த் மோஹித் இங்கே ரீட்டைன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கூடவே எக்ஸ்பீரியன்ஸுக்கு சுனிலை ரீட்டைன் பண்ணிட்டோம்னா பக்காவாக டிஃபென்ஸ் செட் ஆயிருங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இவங்க ரிட்டென்ஷன் பண்ண முடியும், பண்ணுவாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது இல்லாமல் வேறு யாரையாச்சும் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நோ. விஷால் பரத்வாஜெல்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆஸ்தான தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஷிஷ் சாங்வான் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து பாதியில் எடுத்திருப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. அவரையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. மற்றவங்க எல்லாரையும் ஸ்குவாடில் இருக்கிற மற்ற எல்லாரையுமே அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரேன். அதாவது நவீன்குமார் கோயத்தை ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லையா, அதை மட்டும் சொல்கிறான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டுமே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துருப்பீங்க. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மேட்ச் ஐ திங்க் ஆடி இருப்பார் PKL சீசன் 10ல. அதுக்கப்புறமா 2 இன்ஜுரி அவருக்கு இருந்துச்சு. ஸோ அவர் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஆகிடுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். அண்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் தான் அவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்க போது. பிஃபோர் ப்ரோ கபடி லீக் மேபி PKL லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஜூலைலேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட ப்ளே பண்ண கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் அவரை ரீட்டைன் பண்ண முடியுமா நம்மளோட டபாங்கலி கேசியாலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நவீன் எக்ஸ்பிரஸுக்கு டபாங்கலி கேசி பெருசாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பிளேயரை சைன் பண்ணலை. அப்படியே பண்ணியிருந்தாலும் PKL சீசன் 10ல அதாவது 11 ஆக்ஷனுக்கு முன்னாடி நவீன் எக்ஸ்பிரஸ் ப்ளே பண்ண டீம் டபாங் டெல்லி கேசி. வேற எந்த டீமுக்கும் அவர் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற ரூல்ஸ் படி டபாங் டெல்லி கேசிக்கு மட்டும்தான் நவீன் எக்ஸ்பிரஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கேரண்டி தகுதி இருக்குது. ஸோ அதனால் நவீன் எக்ஸ்பிரஸை அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. நவீன் எக்ஸ்பிரஸ் அவைலபிள் அப்படின்னா கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ நவீன் எக்ஸ்பிரஸை கண்டிப்பாக டபாங் டெல்லி கேசி ரீட்டைன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பண்ணுவாங்களா இல்லையான்னு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருப்பீங்க? நான் ஏதாச்சும் பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரீட்டைன் பண்ணாமல் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா டீம்ஸுக்கும் நான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.